பிரைசலால் ஆபிரகாம் தனது ஊழியத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்தான் என்று இயேசு ஏன் கூறினார் என்பதை பார்க்கலாம். இயேசு ஒருமுறை எருசலேம் உள்ள தேவாலயத்தில் கற்பித்துக் கொண்டிருந்த போது இவ்வாறு கூறினார். யோவான் 8:56, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று குறிப்பிட்டார். ஆகவே உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் வம்சங்களால் உன்னால் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கை இது குறிப்பிடுகிறது. இது இயேசுவின் சிலுவையின் மீட்பின் பணியை குறிப்பிடுகிறது. இதற்கு 4 காரணங்கள் உள்ளன. முதலாவது, ஈசாக்கு வரப்போகும் மெசியாவை முன்னோக்கி சுட்டிக்காட்டுகிறார். இரண்டாவது, ஈசாக்கின் அதிசயமான பிறப்பு இயேசுவின் அதிசயமான பிறப்பை சுட்டிக்காட்டுகிறது. மூன்றாவது, ஈசாக்கு தன் தகப்பன் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் தேவனுடைய கட்டளை நிறைவேற்ற பலியாக மாற அவன் தயாராக இருந்ததும் பிதாவாகிய சித்தத்தை நிறைவேற்ற சிலுவையின் இயேசுவின் தியாக மரணத்தை சுட்டிக்காட்டுகிறது. நிச்சயமான மரணத்திலிருந்து ஈசாக்கு விடுவிக்கப்படுதல் இயேசுவை மரணத்திலிருந்து உயிர் தெழுவப்படுவதற்கு முன்னோக்கி செல்கிறது. ஆகவே இயேசு இவ்வாறு குறிப்பிட்டார். ஆமென்.